வணக்கம். நம்ம இந்த வீடியோல திருக்குறள்ல மீதி இருக்கிற அதிகாரங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு 7 அதிகாரம் தான் இருக்கு. என்னென்னன்னா, நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. இந்த 7 அதிகாரமும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் அதிகாரம் நடுவு நிலைமை. இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இருக்கு. தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டொழுகப் பெறேன். அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். என்னன்னா, எங்க எப்படியும் நடுவு நிலைமை தவறாம இருக்கணும். அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற்கு மேமாப்புடைத்து. இங்க ஏமாப்பு அப்படிங்கிறது என்னன்னா பாதுகாப்பு. செம்மை உடையவனின் பொருள் வளமையானது இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும். என்னன்னா, நடுவு நிலைமை தவறாமல் இருக்கிற ஒருத்தனோட பொருள் வளமானது அழிஞ்சு போகாம, இடையில் அழிஞ்சு போகாம அவனோட வழி வர சந்ததிக்கும் அது நன்மை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். என்னன்னா, நன்மையே தருவது என்றாலும் நடுவு நிலைமை தவறுதலால் வருகின்ற ஆக்கத்தை அப்போதே உள்ளத்திலிருந்து போக்கிவிட வேண்டும். என்னதான் நன்மையே நமக்கு தரதா இருந்தாலுமே ஒரு நடுவு நிலைமை தவறி அந்த பொருள் நமக்கு வருதுன்னா அதை அப்பொழுதே உள்ளத்திலிருந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவர்களுக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். ஒருத்தங்க நடுவு நிலைமை தவறாம இருக்காங்க இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற புகழாலும் பழியாலும் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கணி. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர் அழகாகும். என்னன்னா, ஒருத்தங்களுக்கு வர்ற கேடும் ஆக்கமும் வாழ்வுல இல்லாதது இல்ல. அது வாழ்வுல எந்த காலகட்டத்திலயும் இருக்கும். ஆனா நடுவு நிலைமை எந்த காலத்திலயும் தவறாமல் இருந்தா அதுதான் ஒரு சான்றோர் கனி அப்படின்னு சொல்றாங்க. கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொருகி அல்ல செய்யேன். என்னன்னா, தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். நம்ம நடுவு நிலைமை தவறி நடக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசே நமக்கு தெரியும். நம்ம ஏதோ கெட்டா கெட்ட வழியில போறோம், கெட போறோம் அப்படிங்கிறது. அதுதான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு. என்னன்னா, நடுவு நிலைமையில இருந்து ஒருத்தன் வறுமையில வாழ்ந்தா கூட அவனோட வறுமையை கேடு அப்படின்னு இந்த உலகம் நினைக்காதான். அதுதான் இந்த குறளோட பொருள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. தன்னை சமனாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோர் கழகாகும். என்னன்னா, எப்படி துலாக்கோல் அப்படின்னா இங்க தராசை குறிக்குது. தராசு எப்படி நேரா நின்னு பொருளை சரியா நிறுக்குதோ அந்த மாதிரி ஒரு மனுஷங்க அப்படிங்கிறவங்க எப்பவும் சமனா இருந்து நடுவு நிலைமை தவறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சான்றோருக்கு சிறந்த அழகு. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறேன். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாகும். உள்ளத்துல நடுவு நிலைமை தவறாம இருந்தனா அது நம்ம சொல்லிலும் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பொருளோட பொருள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். என்னன்னா, ஒரு வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பிறர் பொருளையும் தம் பொருளையும் போற்றி ஒரே மாதிரி நினைச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கூடா ஒழுக்கம். இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல துறவரவியல்ல இருக்கு. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வஞ்சக மனத்தினது பொய்யான நடத்தையை கண்டு அவன் உடம்பாக அமைந்து விளங்கும் ஐம்பூதங்களும் தம்முள்ளே சிரித்துக் கொண்டிருக்கும்.
ஒருத்தன் வந்து வஞ்சகமா நடந்துக்கிறான் அப்படின்னா அவனோட உடம்பான அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஐம்பூதங்களும் அவனை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தன்னறி குற்றப்படேன் தானறி குற்றப்படேன். என்னன்னா தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகையவையானது வானளாவிய தவத்தோற்றமும் என்ன பயனை செய்யும். ஒருத்தன் வந்து அவனோட நெஞ்சறிஞ்சு குற்றம் செய்றான் அப்படின்னா அவனோட வானளவிய பெரிய தவத்தோற்றத்தால என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்திக் கொண்டு பயிரை பசு மேய்ந்தாற் போன்றது. என்னன்னா மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் வந்து ஒரு தவக்கோலம் போடுறான் அப்படின்னா அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு பசு வந்து புலியோட தோலை போர்த்திக்கிட்டு போய் புல் மேயறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறள்லாம் பாத்தீங்கன்னா யூனிட் 8ல வந்து கேட்டிருக்காங்க திருக்குறள்ல. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. தவக்கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலைவீசி பிடிப்பது போன்றதாகும். என்னன்னா தவக்கோலத்துல வந்து இருந்துகிட்டு தீய செயல்களை செய்யறது எதுக்கு சமம்னா ஒரு வேடன் வந்து மறைஞ்சிருந்து பறவைகளை வந்து பிடிப்பதுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. பற்றெற்றாம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று ஏதம் பலவும் தரும். என்னன்னா பற்றுகளை விட்டேன் என்பவரது பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பல வகை துன்பங்களையும் தரும். பற்றுகளை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீய ஒழுக்கத்துல ஈடுபடுபவர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு வருந்தும்படிகிற அளவுக்கான பல வகையான துன்பங்களை வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க. நெஞ்சின் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களாய் வெளியே ஆசையற்ற ஞானிகளைப் போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரின் கொடியவர் எவருமே இல்லை. என்னன்னா மனசுல வந்து ஆசையை விடாம வெளி தோற்றத்துல மட்டும் நான் ஆசை துறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து வஞ்சித்து வாழ்றவன் வந்து அப்படி வாழ்றவங்க இந்த உலகத்துல ரொம்ப கொடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து. என்னன்னா புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டவராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உண்டு. என்னன்னா அந்த குண்டுமணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிகப்பா இருக்கும் ஆனா அதனோட மூக்குல மட்டும் நல்ல கருப்பா இருக்கும். அதே மாதிரிதான் மக்கள் வந்து புறத்துல வந்து குன்றிமணி போல செவந்து இருந்தாலும் அவங்களோட அகத்துல அந்த குன்றுமணியின் மூக்கு போல கருத்திருப்பார்கள். அப்படி அப்படி இருக்கிறவங்க உலகில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். என்னன்னா மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர். மனசுல மாச வச்சுக்கிட்டு தவத்தால வந்து பெரிய மாண்பு பெற்றவர் போல வந்து மறைஞ்சு வாழ்ற வஞ்சனை உடையவங்க வந்து உலகில் பலர் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கண்ண வினைபடு பாலால் கொளல். நேரானாலும் அம்பு கொடுமை செய்வது வளைவானாலும் யாழ்கோடு இன்னிசை தருவது. மனிதரையும் இப்படியே அவரவர் செயல்தன்மை நோக்கியே அறிதல் வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா அம்பு வந்து நேரா இருந்தாலும் அது கொடுமை தரக்கூடியது. யாழ் அப்படிங்கிறது வளைந்து இருந்தாலும் அது இனிமையான இசையை தர்றது. அதே மாதிரிதான் மனிதர்களும் அவரவர்கள் செயல்களின் தன்மையில தான் அவங்களை அறியணும். அவங்களோட உருவத்தை வச்சு அறியக்கூடாது. அவர்களின் செயல்களின் தன்மையில தான் அறியணும்னு சொல்றாங்க. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புறக்கோலங்கள் வேண்டாம். நெக்ஸ்ட் அதிகாரம் வந்து கல்லாமை. பொருட்பால்ல அரசியல்ல கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் குறள் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொளல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கம் இழைக்காமலே வட்டாடினால் போன்ற அறியாமையான செயலாகும். என்னன்னா ஒரு நிரம்பிய நூலறிவு கற்றோர்கள் அவையில போய்
ஒருத்தன் படிக்காதவன் போய் பேசுறான் அப்படின்னா அது எதுக்கு சமம்னா அரங்கம் இழைக்காமலே வட்டாடிவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா அரங்கம் போடாமலே சும்மா தாயத்தை உருட்டி என்ன பயன்? அந்த மாதிரி. நெக்ஸ்ட், கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிருந்தும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. என்னன்னா, கல்லாதவன் தானும் அவையிற் பேச வேண்டும் என்று விரும்புதல் முளைகளிருந்தும் இல்லாதவளான பெண் பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமையாகும். என்னன்னா, ஒருத்தன் படிக்காம போய் அவையில பேசுறது எதுக்கு சமனா, பெண்மையே இல்லாத பெண் பெண்மையை விரும்புறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். என்னன்னா, கற்றவர்களின் முன்பாக சென்று சொல்லாடாதிருந்தால் கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவரால் கருதப்படுவர். இந்த கல்லாமையில இருக்கிற எல்லா குறளுமே பாத்தீங்கன்னா அதாவது யூனிட் 8ல கேட்டிருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு குறளுமே யூனிட் 8ல பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது யூனிட் 8 அப்படிங்கிறது இப்ப யூனிட் 6ஆ இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மரபும் பண்பாடும் அந்த யூனிட். அதுல பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் 4ல இருந்து 5 கொஸ்டின் கிட்ட கேக்குறாங்க. இந்த கல்லாமை அதிகாரம், விருந்தோம்பல், இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. இப்ப இதுல கொடுத்திருக்கிற 20 அதிகாரத்தில் இருக்கிற குறளும் நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா இந்த 20 அதிகாரத்துல இருந்து அந்த யூனிட் 8க்கும் கேட்பாங்க. பிளஸ் நியூ புக்ல 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன குறள் இருக்கோ அதையும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். என்னன்னா, கற்றவர்களின் முன்பாக சென்று சொல்லாடாதிருந்தால் கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவரால் கருதப்படுவர். நெக்ஸ்ட், கல்லாதான் ஒட்பம் கலியனன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். கல்லாதவனது அறிவு சில சமயங்களிலே மிகவும் நன்றாயிருந்தாலும் அறிவுடையவர்கள் அதனை நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னதான் படிக்காதவனோட அறிவு சிறந்ததா இருந்தாலும் நல்லா படிச்சவங்க அதை ஒரு இதா ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதா இந்த குறளோட பொருள். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்துக் கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டு போய்விடும். என்னன்னா, ஒரு நல்லா படிக்காதவன் போய் அவன் நல்லா படிச்ச மாதிரி சொல்லாடுறப்ப அவனுக்கு இயல்பா இருக்கிற ஒரு மரியாதையும் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. உளரெனும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். என்னன்னா, உயிரோடு இருக்கின்றார் எனும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் இல்லாத கலர் நிலத்தை போன்றவர்களே கல்லாதவர். அவங்க உயிரோடு இருந்தாலும் அவங்களால எந்த பயனும் இல்ல கல்லாதவங்களால அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று. நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றது. என்னன்னா, நுட்பமாகவும் அறிவாகவும் நல்லா படிக்காதவனோட அவனோட உடல் அழகு அப்படிங்கிறது எதை போன்றதுன்னா மண்ணால் ஒரு களிமண்ணால ஒரு அழகான பாவை செய்யற மாதிரி அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிரு. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வதாகும். ஒருத்தன் படிக்காதவன் இருக்கிறானா அவங்கிட்ட சேர்ந்து இருக்கிற செல்வமானது கற்றறிந்த நல்லவர்கள் கிட்ட இருக்கிற வறுமையை விட துன்பம் தரும் சொல்றாங்க. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே. நெக்ஸ்ட், விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமையுடையவர். என்னன்னா, கல்வி கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எப்படிப்பட்டதுன்னா மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், செங்கோன்மை. இந்த செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரம் பொருட்பால்ல அரசியல்ல இருக்கு. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை.
என்னன்னா, நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும். என்னன்னா, ஒரு அரசன் அப்படிங்கிறவன் வந்து நடுவுநிலைமை தவறாமல் யாரிடத்திலயும் இரக்கம் காட்டாமல் அந்த குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து வந்து அதுக்கு தகுந்த தண்டனை தரணும். அதுதான் ஒரு சிறந்த அரசனுக்கான முறை அப்படின்னு சொல்றாங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. மலையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும். மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிகள் வாழ்வார்கள். என்னன்னா, உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து மழை பெய்ஞ்சாதான் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி. அதுதான் வானத்தின் மழையின் செழுமையை எதிர்பார்த்து உலக உயிர்கள் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே அந்த பகுதிக்குள்ள வாழ்ற ஒரு குடிமக்கள் அப்படிங்கிறவங்க அந்த மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் போற்றும் மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும். என்னன்னா, மறைநூல்களுக்கெல்லாம் அடிப்படையா இருப்பதே ஒரு அரசனின் செங்கோல் தான் அப்படின்னு சொல்றாங்க. குடிதலையி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலையி நிற்கும் உலகு. என்னன்னா, குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெற்றிருக்கும். நெக்ஸ்ட், இயல்புலி கோலச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையுள்ளும் தொக்கு. என்னன்னா, அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே பருவமழையும் விளைபொருள்களும் ஒருங்கே மலிந்திருக்கும். செங்கோன்மை, அதாவது சரியான முறையில செங்கோல் செலுத்தும் மன்னவனோட நாட்டுல வந்து பருவமழை விளைபொருள்கள்லாம் எப்பவும் மலிந்திருக்கும்னு சொல்றாங்க. இங்க தொக்கு அப்படிங்கிறது மலிந்திருக்கும் அப்படிங்கறத குறிக்குது. தொக்குங்கிறதோட பொருள் வந்து மலிந்திருக்கும். நெக்ஸ்ட், வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலோதும் கோடாதெனின். என்னன்னா, மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல, அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தானால் அதுவே வெற்றி அளிப்பதாகும். என்னன்னா, ஒரு மன்னனுக்கு வெற்றி தரது வந்து அவன் கையில் இருக்கிற வேல் அல்ல, அவனோட செங்கோன்மை தவறாமைதான் அப்படின்னு சொல்றாங்க. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின். என்னன்னா, உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான். முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். இந்த குறள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யூனிட் 6ல வந்து கேட்டிருப்பாங்க. நான் அந்த யூனிட் 6ல இதுக்கு முன்னாடி என்னென்ன திருக்குறள் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் அந்த பிடிஎஃப்யும் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். என்பதத்தான் வாரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். என்னன்னா, ஒருத்தவங்க வந்து துன்பப்பட்டு முறையிட அரசன்கிட்ட வரும்போது அவங்களோட காட்சிக்கு எளியவனாய் அவர்களுக்கு குறைகளை வந்து தீர்க்காத ஒரு மன்னவன் வந்து தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், குடிபுறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். என்னன்னா, குடிகளை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழிலில் பலி என்று. என்னன்னா, ஒரு அரசன் வந்து தன் குடிமக்களை வந்து பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருந்தாமல் அவர்களை காப்பாற்றி அப்படி அவங்க கிட்ட ஏதாச்சும் குற்றங்கள் இருந்தா தக்க தண்டனையால் அந்த குற்றத்தை ஒழிக்கிறது வந்து அரசனுடைய தொழில்ல வந்து பலி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குல் களைகட்டதனோடு நேர். என்னன்னா, கொடிய செய்வாரை கொலை தண்டனையால் தண்டித்தும் மற்றவர்களை அருளோடு காத்தும் முறை செய்தல் பசும்பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயலாகும். என்னன்னா, ஒருத்தன் ரொம்ப மோசமானவன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கொலை தண்டனை கொடுத்து அவனை தண்டிக்கிறது வந்து ஒரு பயிர்களுக்கிடையே களை பறிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரம். இந்த நட்பாராய்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருட்பால்ல அங்ககவியல்ல நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நட்பு செய்த பிறகு நட்பை உடையவர்க்கு அதிலிருந்து விடுதலை இல்லை. ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்வது போல் கெடுதியானது வேறில்லை.
என்னன்னா நாம ஒருத்தங்க கூட நட்பா பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு விலகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம அவங்களோட நட்பு கொள்றதுக்கு முன்னாடியே அவங்கள பத்தி நல்லா ஆராய்ஞ்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட நட்பு கொள்ளணும். அப்படி நட்பு கொள்ளாம நம்ம ஈஸியா ஆராயாமையே அவங்களோட நட்பு கொண்டுட்டோம்னா அதை விட கெடுதியானது நமக்கு வேறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். பல பல வகையாலும் ஒருவனைப் பற்றி ஆராய்ந்து தெளிந்து பின் கொள்ளாத நட்பானது தானே முடிவில் சாக வேண்டிய அளவுக்கு பெரும் துயரத்தை தந்துவிடும். பல வகையிலயும் ஒருத்தனை பத்தி ஆராய்ந்து அறியாம நம்ம அவங்ககிட்ட நட்பு கொண்டுட்டோம்னா அந்த நட்பால நமக்கு சாவே வந்துரும். அந்த அளவுக்கு துயரத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியக்கா நட்பு. என்னன்னா, ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்றங்களையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் அறிந்தே நட்பு செய்யல் வேண்டும். நம்ம ஒருத்தவங்களோட நட்பு செய்யறதுக்கு முன்னாடி அவனோட குணம் என்ன, அவனோட குடிப்பிறப்பு என்ன, அவனோட குற்றங்கள் என்ன, அவனோட இருக்கிற தோழர்கள் எப்படி, இதெல்லாம் ஆராய்ந்துதான் நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. என்னன்னா, உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்தில் வருகின்ற பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும். ஒருத்தன் ஒரு நல்ல பண்பான குடியில பிறந்து அவன் எந்த ஒரு பழி செயலும் செய்யறதுக்கு ரொம்ப நாணுகிறவனா இருக்கிறான்னா அவனை ஒரு பொருள் கொடுத்தாவது நம்ம நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த உரை பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த பழி சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவனுடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது பெரும் சிறப்புக்குரியதாகும். இது கலைஞர் மூவாவோட உரை. நெக்ஸ்ட், அலச்சொல்லி கலைஞர் கருணாநிதியோட உரை. இந்த உரை நான் இதுல உயர்குடி அப்படிங்கிறதுக்கு கலைஞர் என்ன மாதிரி உரை எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இதையும் கொடுத்தேன். நெக்ஸ்ட், அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். என்னன்னா, நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பினையே கொள்ள வேண்டும். நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம தவற கடிந்து நம்ம தவறை நீக்கி இனிமேல் அந்த தவறையும் செய்யாம இருக்கிற மாதிரி ஒருத்தங்க யார் இருக்காங்களோ அவங்களோட நட்பையே நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள், கேடினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீர்த்தி அளப்பதோர் கோல். என்னன்னா, கேடு வந்த போதும் ஒரு வகை நன்மை உண்டு. அக்கேடு ஒருவனுடைய நண்பரின் இயல்புகளை நீர்த்தி அளந்து பார்ப்பதொரு கோலாகும். நமக்கு ஒரு கேடு வருதுன்னா அதுல கூட நன்மை இருக்கு. எப்படின்னா, அந்த கேடுற மூலயமா நமக்கு உதவுற நண்பர்கள் யாரு, உதவாதவங்க யாரு அப்படிங்கிற தன்மையை அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள், ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகிவிடல். என்னன்னா, ஒருவனுக்கு ஊதியமாவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்த அப்பொழுதிலேயே விட்டு விடுதல் ஆகும். ஒருவனுக்கு ஊதியம் அப்படிங்கிறது எதுனா நம்ம அறிவில்லாத ஒருத்தவங்களோட கொண்ட நட்பு அதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நட்பை அப்பொழுதே விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள், உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லற்கண் ஆற்றற்பார் நட்பு. ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். அதேபோல் துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும். நம்ம மனசுல ஊக்கம் குறையுது அப்படின்னா அந்த ஊக்கம் குறையாத அளவுக்கு நம்ம அந்த ஊக்கத்தை எப்போ கைவிடக்கூடாது. அதே மாதிரிதான் ஒருத்தங்க நமக்கு துன்ப நேரத்துல உதவாம இருக்கிறாங்கன்னா அவங்களோட நட்பை எப்பவும் விட்டுறணும். அவங்களோட நட்பை எந்த வகையிலயும் நம்ம பின்தொடரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள், கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளென்னும் உள்ளஞ்சுடும். என்னன்னா, கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும். நமக்கு கேடு காலத்துல உதவாத ஒருத்தனோட நட்பை பத்தி நம்ம சாவர காலத்துல நினைச்சு பார்த்தா கூட அது நமக்கு வருத்தத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு.
என்னன்னா, குற்றமில்லாத நல்லோர்களின் நட்பையே கொள்ள வேண்டும். தகுதியில்லாத கீழோரின் நட்பினை ஒன்றை கொடுத்தாவது விட்டுவிடுதல் வேண்டும். எப்பவுமே ஒருத்தங்க கிட்ட நம்ம நட்பு பாராட்டுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல பண்பாளர்கள் கிட்ட தான் நம்ம நட்பு பாராட்டணும். அப்படி தகுதி இல்லாத கீழ்மையான குணம் இருக்கிறவங்களா இருந்தா, ஒன்ன கொடுத்தாவது நம்ம அந்த நட்பை விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதிகாரம் புறங்கூறாமை. அறத்துப்பால்ல இல்லறவியல்ல புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் குறள். அறங்கூற நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. என்னன்னா, ஒருவன் அறத்தை பற்றி கூறாதவனாய் அறம் அல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கின்றான் என்ற சொல்லப்படுதல் நல்லது. நம்ம அறமான செயலை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா மத்தவங்கள பத்தி புறம் கூறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட். அறநெறியி அல்லதை செய்தலின் தீதே புறநிலையி பொய்த்து நகை. என்னன்னா, அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் இல்லாத போது ஒருவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது தீமையாகும். நம்ம அறமற்ற செயல்களையே செய்து வர்ற தீமையை காட்டிலும் ஒருத்தன் இல்லாத போது அவனை பழித்து பேசிட்டு அவன் நேர்ல பாக்குறப்ப சிரித்து பேசுறது தீமை தருவது அப்படின்னு சொல்றாங்க. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். என்னன்னா, புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நேரில் நின்று இரக்கமில்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசுக. நேரில் இல்லாத போது பின்விளைவை கருதாமல் எந்த பழியையும் எடுத்து சொல்லக்கூடாது. என்னன்னா, ஒருத்தனை நேர்ல பார்த்து அவனை கடுமையா பேசிட்டாலும் பேசலாம். ஆனா அவன் இல்லாத போது அவனை பத்தி பழியா பேசக்கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த குறளோட பொருள். நெக்ஸ்ட். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லா தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமியால் காணப்படும். இந்த பொருள்லாம் பாத்தீங்கன்னா படிச்சாவே புரியுற மாதிரிதான் இருக்கு. நெக்ஸ்ட் திறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். என்னன்னா, மற்றவனை பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோக்கத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான். மற்றவங்களை பத்தி புறம் பேசுறானா அவனோட குற்றத்தையும் ஆராய்ந்து மற்றவர்கள் அவனையும் பழியா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். என்னன்னா, மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். என்னன்னா, நல்லபடி பேசி மகிழ்ந்து மற்றவங்களோட நட்பு கொள்ள தெரியாதவங்க அவங்களோட நண்பர்களையும் புறங்கூறி பேசி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எனைக்கொள் ஏதிலார் மாட்டு. என்னன்னா, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு. என்னன்னா, நெருங்கிய நட்பினரின் குற்றத்தையும் புறத்தே பேசி தூற்றும் இயல்பினர் அயலார் எடுத்து எப்படி மோசமாக நடந்து கொள்வார்களோ. என்னன்னா, நெருங்கின நண்பர்களிடையே அவங்கள பத்தி புறம் பேசுறவங்க தெரியாத அயலவர்களிடத்துல எப்படி மோசமா நடந்து கொள்வாங்களோ அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கு இந்த குறள். நெக்ஸ்ட் குறள். அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ. என்னன்னா, இந்த நிலமானது மத்தவங்களை புறம் பேசுறவங்களையும் நம்ம சுமக்க வேண்டியது நம்மளோட அறம் அப்படின்னு நினைச்சு சுமக்குதோ அப்படின்னு சொல்றாங்க. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அயலாரின் குற்றங்களை காண்பது போலவே தம் குற்றங்களையும் காண்பாரானால் நிலை பெற்ற உயிர்க்கு எத்தகைய தீமையும் உண்டாகுமோ. என்னன்னா, மத்தவங்களோட தீமையை பார்த்து அதை பத்தி பேசுறவங்க நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்களையும் பார்ப்பாங்கன்னா அப்படிப்பட்ட உயிர்க்கு எந்த தீமையும் உண்டாகுமோ அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் அருளுடைமை. அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல துறவரவியல்ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் குறள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கணும் உள.
என்னன்னா, அருளாகிய செல்வம் செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம். பொருளாகிய பிற வகை செல்வங்கள் எல்லாம் இழிந்தவரிடத்திலும் உள்ளனவே. அருள் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த செல்வம். இந்த பொருள் அப்படிங்கிற செல்வம் பார்த்தீங்கன்னா, இழிந்தவர்களிடத்திலும் உள்ளது. அதனால அருள் அப்படிங்கிற செல்வம் தான் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லற்றால் நாடி அருளாள்க, பல்லற்றால் தேரினும் அஃதே துணை. நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். என்னன்னா, நல்ல வழியில ஆராய்ந்து பார்த்தா அருள் தான் சிறந்த செல்வம். அருளால சிறந்து விளங்கணும். பல வழிகள ஆராய்ந்து பார்த்தாலும் அருள் தான் வாழ்க்கைக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நகரத்துக்கு செல்லுதல் அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு ஒருபோதும் இல்லையாம். என்னன்னா, நல்ல அருள் உடையவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நரக வாழ்க்கை அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள். மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. நிலை பெற்ற உலகத்தில் உள்ள உயிர்களை காத்து அருள் செய்து வாழ்கின்றவர்களுக்கு தம் உயிரை குறித்து அஞ்சுகின்ற தீவினைகள் இல்லை. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை எல்லாம் காத்து அந்த உயிர்களுக்கு அருள் செய்யறவங்களுக்கு வந்து இந்த தீவினைகள் எதுவுமே இந்த உலகத்துல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி. என்னன்னா, அருள் கொண்டவராக வாழ்பவர்களுக்கு எந்த துன்பமுமே இல்லை. காற்று உயிர் வழங்குதலால் வாழும் வளமான பெரிய உலகமே இதற்கு சான்று. என்னன்னா, காற்று உயிர் வழங்குறதுனாலதான் இந்த வளமான உலகமே இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா அருள் செய்யறவங்களுக்கு வந்து எந்த துன்பமும் வராது அப்படிங்கிறதுக்கு சான்று அப்படின்னு சொல்றாங்க. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். என்னன்னா, அருள்களிலே இருந்து விலகி தீயவைகளை செய்து வாழ்கிறவர்களே உறுதி பொருளை இழந்து தம் வாழ்க்கை குறிக்கோளையும் மறந்தவராவார். என்னன்னா, அருள் செய்யாம தீமையை செஞ்சுட்டு வாழ்றவங்க தான் பாத்தீங்கன்னா தம் வாழ்க்கை குறிக்கோளை எல்லாம் மறந்து வாழ்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. என்னன்னா, பொருள் இல்லாதவர்களுக்கு வந்து இவ்வுலகிலே இன்பமான வாழ்க்கை இல்லாதது போல அருள் இல்லாதவர்களுக்கு மேலுலகத்து வாழ்வும் இல்லையாகும். இதெல்லாம் படிச்சாவே பொருள் விளங்கும். நெக்ஸ்ட் வந்து பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. என்னன்னா, பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். பொருள் இல்லாதவங்க இப்ப இருக்கிறாங்கன்னா அவங்க கூட ஒரு காலத்துல நல்ல வளம் பெற்று விளங்குவார்கள். ஆனா அருள் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து எந்த காலத்திலும் சிறந்து விளங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே. அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குவதல் இல்லை. நெக்ஸ்ட் குறள். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். என்னன்னா, அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெரியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கன்றார் போன்றது. எப்படி அறத்தை பத்தி தெரியாம ஒருத்தன் அற செயலை செய்யாம இருக்கானோ அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு நூலின் உண்மை பொருளை அறியாதவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. என்னன்னா, தன்னை விட மெலிவானவர் மேல் பகைத்து செல்லும் போது தன்னை விட வலியவர் முன்பாக தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைவில் கொள்ள வேண்டும். நம்மளை விட வலிமையில சிறந்தவங்க கிட்ட நம்ம வந்து பகைத்து அவங்க மேல கோபம் கொள்றப்ப நமக்கு மேல நம்மளை விட வலிமையானவங்கள கிட்ட நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத மனசுல நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட திருக்குறள் முடியுது. இந்த 7 அதிகாரத்துக்கான பிடிஎஃப்பும் நான் மொத்தமான பிடிஎஃப்பும் இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதோட பிளஸ் 6th to 12th வரைக்கும் இருக்கிற திருக்குறள் பத்தின பிடிஎஃப் பிளஸ் யூனிட் 8ல இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இப்ப யூனிட் 6ஆ இருக்கிற அந்த தமிழ்நாடு வரலாறும் பண்பாடு மரபும் பண்பாடும் அந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அதுக்கான பிடிஎஃப்பும் நான் இதுல கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இந்த
திருக்குறள் அதிகாரங்கள் பிடிஎஃப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாம் இந்த டாபிக்ல இருந்து தான் அதுக்கு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திருக்குறள் அதிகாரங்களை நீங்க 20 அதிகாரமும் டெய்லியும் ஒரு 3-4 அதிகாரம் அந்த மாதிரி நீங்க எக்ஸாம் வர வரைக்கும் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.